வணக்கம். பி சென்டர்ல இருக்கிற மில்கி சாஃப்ட் சாஃப்ட்வேர்ல இருந்து ஏ சென்டருக்கு எப்படி கொள்முதல் டீடைல்ஸ் கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பர்ச்சேஸ் மெனுவில் எக்ஸ்போர்ட் பர்ச்சேஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2/7 to 2/7 ஒரு நாளுக்கு மட்டும் கொடுக்குறேன். ஷிஃப்ட் வைஸாகவே எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஃப்ரம் டு டேட் கொடுத்து எக்ஸ்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை வந்து லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த 2 ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இதை ஏ சென்டர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே எப்படி கொள்முதலை இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். கொள்முதல் ஓப்பன் பண்ணிவிட்டு தேதி, காலை மாலை, பசு, எருமை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பகுதியை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ 2ஆம் தேதி நான் இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா ஃபவுண்ட், டெலிட் ஆல் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், தென் இம்போர்ட். ஒன்ஸ் ஒரு தடவை இதில் ஒரே ஒரு டேட்டா வந்துட்டால் கூட நம்மளால் அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணால் தான் இம்போர்ட் பண்ண முடியும். டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து டெலிட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த கொள்முதல் தேதியை பாஸ்வேர்டாக கொடுக்கணும். 02/07/24 என்டர். ஸோ மாலை பால் அளவு ஃபுல்லுமே டெலிட் ஆயிடுச்சு. அதேமாதிரி இப்போ காலையும் டெலிட் பண்ணிக்கிறேன். சேம் என்ன செஞ்சோமோ அதே தான். 02/07/24 இங்கே கொடுக்குற கொள்முதல் தேதியை கொடுக்கணும். ஸோ டெலிட் ஆயிடுச்சு. இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் இருக்கிற இப்போ காலை இங்கே நான் கொடுத்துருக்கேன். நான் தெரியாமல் இப்போ மாலை அப்படிங்கிறது 2/7/24 ஈவினிங்கை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இம்போர்ட் ஆகாது. இன்வேலிடு ஃபைல் நேம். ஓகே கொடுத்துட்டு கரெக்டான ஃபைலை சூஸ் பண்ணணும். எகெயின் இம்போர்ட் கிளிக் பண்ணுறேன். மார்னிங்கை செலக்ட் பண்ணுறேன். அத்தனையும் இம்போர்ட் ஆகிடுது. எகெயின் ஈவினிங் இம்போர்ட். இப்போ ஃபைல் நேம் இங்கே மாற்றி கொடுத்தேன்னா இது மாதிரி சொல்லும். ஸோ கரெக்டான ஃபைல் நேம் கொடுத்துட்டா எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட எங்கெங்கே எரர்ஸ் வருதோ அத்தனை எரர்ஸையும் நம்ம வந்து எப்படிலாம் ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே ஒமிட் பண்ணிடும். ஸோ எக்ஸாக்டாக அந்த தேதி அந்த ஷிஃப்ட்டுக்குரியது உள்ளே வந்துடும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பகுதி, எந்த பகுதியில் போட்டிருக்கோம் அப்படின்னு. சப்போஸ் மாற்றி போட்டுட்டாலும் டெலிட் ஆல் ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நம்ம டெலிட் பண்ணிவிட்டு எகைன் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இம்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைல் மெனுவில் சொசைட்டி செட்டிங்கில் 2ஆம் நம்பர் டேப் டெஸ்ட் ரேட் அந்த டேப்பில் போயிட்டு இம்போர்ட் ஃபைல் டைப் வந்து 4 இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். பர்ச்சேஸில் எக்ஸ்போர்ட் பர்ச்சேஸில் அதே ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கொள்முதலில் அதே ஃபார்மேட்டில் இம்போர்ட் ஆகும். அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.